Good morning students, welcome to Chemistry Simplified Tamil. இப்போ நான் வெற்றி செல்வி உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ கொஸ்டினை பார்க்குறோம். என்ன இருக்குது அப்படின்னா, which among the following is not a nucleophile? இது அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க, தெரியும். யூஸ்வலாக நியூக்ளியோஃபைல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the species with a negative charge is called as a nucleophile. So that is negative charge mean it should be loving the positive charge, or I can say it donate the electrons. If you are having like this, among the species given, the methyl alcohol, water, ammonia, all are having the lone pairs. So methyl alcohol, oxygen is having, water, oxygen is having, ammonia, nitrogen is having lone pair. So they are donate the electrons. So it here called it as a nucleophile. Question, which is not the nucleophile? The first one, hydrogen, is not the nucleophile. Let us go to the next question. The peroxide effect occurs by. So the peroxide is effect occurs by means, what is the meaning of it? Okay, here already I have written the what is the importance of nucleophile. Nucleophile means species with a negative charge. How it is applicable for the previous question, that is called methyl alcohol, water and ammonia all are having lone pairs. So they are acting as a nucleophile. Okay, so they are donating the electrons. So the answer is hydrogen. ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். பட் இது மாதிரி வருமானு கேட்டால் வரும். அதனால தான் பேசிக்லேருந்து எல்லா கொஸ்டினும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின். அதனால் டெஃபினட்டாக வெரி சிம்பிள் கொஸ்டினையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்க்குறோம். பெராக்சைடு எஃபெக்ட் அக்கர்ஸ் பை அயானிக் மெக்கானிசம், ஹெட்ரோசைக்ளிக், ஹெட்ரோலிட்டிக் அண்ட் தென் வாட் இஸ் ஹோமோலிட்டிக் பாண்ட் அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ பெராக்சைட்னாவே அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அது மாதிரி ஓ பாண்ட் ஓ. So same, so it is having the free radical mechanism. So this is anti-Marconic base பண்ணி வரும். So that is also the very simple question. அதுக்கடுத்து இப்போ பார்க்குறது வந்து நைட்ரேஷன் ஆஃப் பென்சின். யூஸ்வலாக நைட்ரேஷன் ஆஃப் பென்சின் வந்து நமக்கு தெரியும் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு தெரியும். பட் SN1 SN2 அது மாதிரி நம்ம பார்த்தது கிடையாது. இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இந்த ஒரு இதில் தான் கொஸ்டினில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா SE2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் SE2 அப்படின்னா, டூனா பைமாலிகுலர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பட் வந்து பைமாலிகுலர் தட் இஸ் கால் SE1ஆ SE2வா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கரெக்டாக? அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரலாக வாட் இஸ் நைட்ரேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடுறோம். ஃபஸ்ட்டு இங்கே நான் பென்சின் ஒன்று போடுறேன். இந்த இடத்துல நைட்ரோனியம் அயான் NO2+, தட் இஸ் த எலக்ட்ரோஃபைல். அது எதை வந்து அட்டாக் பண்ணுதுன்னா, பென்சின் ரிங்கை அட்டாக் பண்ணுது. பென்சின் ரிங்கில் என்ன அதிகமாக இருக்குது? எலக்ட்ரான் ரிச் அதிகமாக இருக்குது. அங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த பை பாண்டு போலரைஸ் ஆகி அது ஷிஃப்ட் ஆகி அந்த இடத்துல மைனஸ் சைன் உருவாகுது. இந்த எலக்ட்ரோஃபைல் நைட்ரோனியம் அயான் வந்து அந்த ஸ்பீஷஸை போய் அட்டாக் பண்ணுது. ஓகேவா? தென் இந்த டயத்தில் என்னன்னா, அவங்க தே ஆர் ஃபார்மிங்கு ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் மாதிரி ஒரே பிளேனில் எவ்ரி திங் இஸ் எக்ஸிஸ்டிங். அதுதான் இந்த இடத்துல முக்கியம். அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா SE2 அப்படிங்கிறாங்க. தட் இஸ் கால் பைமாலிகுலர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். இப்போ இந்த இடத்துல எல்லாமே ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸில் அட்டாக் நடக்கும். ஓகேவா? அதாவது எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்குது அந்த ஒரே பிளேனில். அதனால தான் லைக் தட் SN2 சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுலேயுமே உனக்கு எல்லாமே இது அந்த நைட்ரோனியம் அயான், அந்த பாசிட்டிவ் சார்ஜு, பென்சின் ரிங்கு எல்லாமே ஒரே பிளேனில் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் இதுக்கு வந்து பைமாலிகுலர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறோம். இது ரொம்ப 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 வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கொஸ்டின். அதனால் நம்ம இதையும் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு அவங்களே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க இதில் கீழே புக்கில். அது என்ன அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல திரும்பியும் நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த ஒரே பிளேனில் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நான் இந்த இடத்துல போட்டு காட்டிகிட்டே இருக்கேன்.
அதாவது அந்த சார்ஜ் வெளியே போகுது, இது உள்ளே போகுது. தட் இஸ் கால் பேக் சைடு அட்டாக்கு. அப்போ பழையபடி ரிங் வந்து உனக்கு உருவாயிடும். அதனால தான் இது வந்து ஒரே நேரத்தில் நடக்குது. அதனால தான் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பைமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்த கட்டம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த ப்ராடக்ட் சொல்லி முடிச்சிட்டோம். நைட்ரோபென்சீன் யூ ஆர் கெப்டிங். ஸோ தட் இஸ் கால் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பைமாலிகுலர் SN2. திஸ் இஸ் வெரி வெரி யூனிக்கு கொஸ்டினாக இருக்குது. ஆனால் டெஃபினட்டாக வரும், சிம்பிள் அண்ட் யூனிக்கு. ஸோ இட் இஸ் அ எலக்ட்ரோஃபிலிக் பைமாலிகுலர் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தான், ஆனால் பைமாலிகுலரில் நடக்குது. பைமாலிகுலர்னால் நிச்சயம் அது என்னவாக இருக்குன்னா ஒரே பிளேனில் இருக்கணும், டிரான்சிஷன் ஸ்டேட், அவ்வளோதான். இந்த இடத்துல அவங்களே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஃபஸ்ட் ஆர் த ஸ்லோ ஸ்டெப் அக்கர்ஸ் இன்வால்வ்ஸ் த attack by an electrophile, which is the function of a transitory intermediate, then carbanion. Then the second or the last step is hydrogen bond in the hydrogen process completed the substitution. So this is the way the reaction takes place அப்படிங்கிறது அவங்களே கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ bimolecular electrophilic substitution reaction. Okay, now let us see the next one. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் கொஸ்டினை ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பென்சின் ரிங்கும் 4 கார்பன் இருக்கிற குளோரைடு N-butyl chloride with the benzene ring in presence of anhydrous aluminum chloride. ஸோ anhydrous aluminum chloride அப்படிங்கிறதுலேருந்து உனக்கு என்ன தெரியுதுன்னா இதில் பென்சின் ரிங் இருக்குது அண்ட் தென் பியூட்டைல் குளோரைடு இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா அல்கைலேஷன் நடக்க போகுது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. இப்போ உனக்கு என்ன செய்யுதுன்னா அந்த அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு N-butyl குளோரைட்லேருந்து Cl எடுத்துக்கிட்டு உனக்கு கார்போகேட்டையானை தருது. இங்கே உருவாகிற கார்போகேட்டையான் உனக்கு 1 டிகிரி, பட் 3 டிகிரி இஸ் மோர் ஸ்டேபிள். அதனால் 3 டிகிரி இருக்கிற ப்ராடக்ட் தான் இங்கே மேஜர் ப்ராடக்ட். ஓகேவா? தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆனால் உனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 டிகிரி 3 டிகிரியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்களோ இல்லையா, அது எப்படி 3 டிகிரியாக வருதுங்கிறது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை. யூஸ்வலாக அது மாதிரி வரும்பொழுது ஹைட்ரைட் ஷிஃப்ட்டு, மெத்தில் ஷிஃப்ட்டு, ரிங் எக்ஸ்பான்ஷன் இது மாதிரிலாம் நடக்கும். இங்கே வந்து மெத்தில் ஷிஃப்ட் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுவுமே யூஸ்வலாக இந்த ஷிஃப்ட்டுக்கு பர்மிட்டட் வந்து ஒரு பர்மிஷன் தான் கிராண்டட், ஒரு வாட்டி ஷிஃப்ட் ஆகலாம், அவ்வளோதான். இங்கே வந்து மெக்கானிசம் கொடுக்கப்படல. ஆனால் அந்த ஒரு ஷிஃப்ட்லேயே அது என்னவா உருமாறுது அப்படின்னா 1 டிகிரி வந்து 3 டிகிரியாக உருமாறுது. அதனால் ஜஸ்ட்டு ஃபார் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னா 3 டிகிரி வருகிற அந்த ப்ராடக்ட் தான் உனக்கு இதில் மேஜர் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இதுலேயுமே உனக்கு ரொம்ப வித்தியாசமானது. மெக்கானிசம் நமக்கு தேவையில்லை. 1 டிகிரி அது எப்படி 3 டிகிரியாக மாறுதுங்கிறது தேவையில்லை. 1 டிகிரி வந்தாலும் 3 டிகிரி ஆகும், 2 டிகிரி வந்தாலும் அது 3 டிகிரியாக ஆகும், அவ்வளோதான். தட் இஸ் த நாலேஜ். இப்போ அடுத்தது கொடுத்துருக்காங்க, விச் அமங் த ஃபாலோயிங் திங் ஹூ இஸ் வெரி ஹைலி ரியாக்டபுள். அதுதான் உன்னுடைய கொஸ்டின். ஹூ இஸ் ஹேவிங் மச் ரியாக்டிவிட்டி. ஓகே, இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா மோஸ்ட் சப்ஸ்டியூட்டட் இஸ் மோஸ்ட் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மோஸ்ட் சப்ஸ்டியூட்டட் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மோஸ்ட் சப்ஸ்டியூட்டட் அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த சேஸ்ட் ஆஃப் ரூல் சொல்லுவாங்க, ஆனால் மோஸ்ட் சப்ஸ்டியூட்டட் சொல்லுவாங்க. நான் எப்படி கண்டுபிடிக்கிறது எந்த புக்குமே சொல்லாது. இப்போ அதை நான் சொல்லித்தரேன், எப்படி இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்படியே பாருங்கள். அந்த டபுள் பாண்ட் பக்கத்தால் அப்படியே மேலே பக்கத்தால் கம்பேர் பண்ணுற மாதிரி நான் யாரை போட போகிறேன்னா சாதாரண எத்தீனை போடுறேன். எத்தீனுடைய ஃபார்முலா உனக்கு என்னது? CH2 டபுள் பாண்ட் CH2. அப்போ அந்த CH2 டபுள் பாண்ட் CH2 போட்டுட்டு அதை கொண்டாந்து இதோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு CH2 அப்படியே மாறாமல் இருக்குது. தட் இஸ் கால் அங்கே சப்ஸ்டியூஷன் நடக்கலைன்னு அர்த்தம். அந்த அடுத்த பக்கம் இருக்கிற CH2 ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இன்னொரு இதில் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ அப்போ தட் இஸ் கால்ட் இட் அஸ் அ ஒன் சப்ஸ்டியூட்டட். வாட் இஸ் கால்ட் ஒன்லி ஒன் சப்ஸ்டியூட்டட். ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வந்து ஒன்லி ஒன் சப்ஸ்டியூட்டட். இந்த இடத்துல வந்து பாருங்கள், அதே 2 ஹைட்ரஜன் அப்படி இருக்குது, இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் காணும். அப்போ இது வந்து 2 சப்ஸ்டியூட்டட். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்குறோம். ஸோ லைக் தட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்பனில் ஒரு மெத்தில் ஒரு ஹைட்ரஜன், ஸோ அப்போ ஒரு சப்ஸ்டியூட்டட். அடுத்தது பார்த்தோன்னா 2 ஹைட்ரஜனுமே அங்கே இல்லை. ஸோ அப்போ என்ன பேஸ் வந்து இது வந்து நீ எத்தீனை மட்டும்தான் வச்சுக்கணும். ஸோ இட் இஸ் 3 சப்ஸ்டியூட்டட். கடைசியாக பார்த்தோம்னா உனக்கு
4 ஹைட்ரஜனும் சப்ஸ்டியூட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இது வந்து ஹைலி சப்ஸ்டியூட்டட், அதனால் இட் இஸ் ஸ்டேபிள் பை சேஸ்டஃப் ரூல். அண்டு அதுக்கு சேஸ்டஃப் ரூல் இஸ் ஸ்டேபிள், பட் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எப்படின்னா, தி ஸ்ட்ரக்சர் இஸ் ஹேவிங் 12 கான்ஜுகேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே, ஈச் கார்பன் இஸ் ஹேவிங் த 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ உனக்கு மொத்தம் 4 3 வந்ததுன்னா 12. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் 12 கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சரை கொடுக்குது பிகாஸ் ஆஃப் த ஹைப்பர் கான்ஜுகேஷன். வாட் இஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா, அந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனுடைய ஷிஃப்டிங் தான் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் எஃபெக்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் பிகாஸ் ஆஃப் ஹைலி சப்ஸ்டியூட்டட் 12 கான்ஜுகேட்டிவ் சிஸ்டம். ஓகே, இப்போதைக்கு இந்த அளவு தான் இந்த லெசன்லேருந்து நான் கொடுத்துருக்கிறது. உன்னுடைய இம்பார்ட்டண்ட் டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்ஸு இந்த கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்கோம், அதனால் பார்த்துக்கோங்க. என்னுடைய மற்ற வீடியோஸும் பாருங்கள், டெய்லி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுக்குறீங்க. ஜஸ்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. சப்ஸ்கிரிப்ஷனும் அதிகமாகிட்டே இருக்குது. நான் டெய்லி வீடியோ போனேன், அதில் வந்து தெர் இஸ் நோ சேஞ்ச், பட் ஐ எம் வெரி செலக்டிவ்லி அண்ட் கிவிங் த வீடியோஸ். அதாவது வெரி சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் யூனிக்குவாகவும் இருக்கும். அதே மாதிரி வெரி சேலஞ்சும் கொடுக்குறேன். ஏன்னா வெரி சேலஞ்சிங்கிறது 1 2 வரப்போகுது. பேசிக் நாலேஜ்லேருந்து நம்ம சேலஞ்சிங் எடுத்துகிட்டு போவோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப ஸ்டூடெண்ட்ஸ், திரும்ப நான் சொல்கிறேன், வந்து என்னது ஆடியோ ப்ராப்ளம் இருந்ததுன்னா உன்னுடைய ப்ளூடூத் வச்சு பார்த்துக்கோ. மற்றபடி டெய்லி ஐ வில் கிவ் த வீடியோஸ். ஹியர் த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே கான்செப்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான், ஆனியான், ஃப்ரீ ரேடிக்கல், ரெசனன்ஸ், அல்லீலிக், பென்சிலிக், இது அடிப்படையாக தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. மீதி அடுத்த புது வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். டேக் கேர், பி என்தூசியஸ்டிக்.